எல்லோருக்கும் வணக்கம். உயர்ந்த தர்மம் எது? அதை இந்த கதை மூலம் அறியலாம். கர்ணன் மகாபாரத போரில் கௌரவர்களின் பக்கம் இருந்து பாண்டவர்களை எதிர்த்து போரிட்டான். அப்போது போரில் அவனை மரணம் தழுவியது. கர்ணனின் மரணத்திற்கு பிறகு தன் தந்தையான சூரிய பகவானிடம் சென்றான். அப்போது கர்ணன் சூரிய பகவானிடம், தந்தையே, நான் என் நண்பன் துரியோதனனுக்காக போர் புரிந்தேன். ஏனென்றால் செஞ்சோற்று கடன் தீர்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவன் பக்கம் இருந்தேன். ஆனால் வஞ்சகனான கிருஷ்ணர் எங்களை வஞ்சித்து வீழ்த்தி விட்டாரே என்று புலம்பினான். உடனே சூரிய பகவான், அப்படி சொல்லாதே கர்ணா, கிருஷ்ணர் வஞ்சகன் என்று மட்டும் சொல்லாதே. நீ ஒரு தவறு செய்து விட்டாய். செஞ்சோற்று கடன் தீர்ப்பது நல்ல தர்மம்தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கிருஷ்ணர் என்பது உயர்ந்த தர்மம். சாதாரண தர்மத்தை விட உயர்ந்த தர்மமான கிருஷ்ணரை நீ தேர்ந்தெடுக்க தவறிவிட்டாய். அதனால்தான் நீ போரில் தோல்வியுற்றாய் என்று கூறி விளக்கினார் சூரிய பகவான். கிருஷ்ணர் என்பது உயர்ந்த தர்மம். செஞ்சோற்று கடன் தீர்ப்பது என்பது சாதாரண உலகியல் தர்மம். அப்படி நமக்கு முரண்பாடு வருகையில் உயர்ந்த தர்மமான கிருஷ்ணரை நாம் எடுக்க வேண்டும். அப்படி நாம் எடுக்க தவறினால் நாம் அழிந்து விடுவோம் என்று கூறி பல உதாரணங்களை கூறினார். ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தில் பிரகலாதன் தன் தந்தையின் பேச்சை கேட்க வேண்டும் என்பது தர்மம். ஆனால் தந்தை அதர்ம வழியில் சென்றார். அதனால் பிரகலாதன் உயர்ந்த தர்மமான பகவான் விஷ்ணுவை வழிபட்டு மோட்சத்தை அடைந்தான். அதுபோல ராமாயணத்தில் விபீஷ்ணன் தன் அண்ணன் ராவணனுக்கு போரில் உதவி புரிய வேண்டும். அப்படி செய்யாமல் ராவணனின் பக்கம் இல்லாமல் ராமனிடம் சரணடைந்தான். அதனால் அவனும் வைகுண்டத்தை அடைந்தான். அதுபோல கைகேயின் ஆசைக்கு பரதன் உடன்படவில்லை. பரதன் ராமரிடம் சரணடைந்து அவருடைய பாதுகையை வாங்கி அரசாட்சி செய்தான். அதனால் உயர்ந்த நிலையை அடைந்தான். சாதாரண உலகியல் தர்மங்களை நிச்சயம் பின்பற்ற வேண்டும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் உயர்ந்த தர்மத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் பகவான் விஷ்ணு. இதுபோல் உதாரணங்களை சொல்லி சூரிய பகவான் கர்ணனிடம் உபதேசித்தார். தர்மமே வடிவானவர் பகவான் விஷ்ணு. அதை நாம் புரிந்து கொண்டு நடந்தால் நிச்சயம் நாமும் பகவானை தேர்ந்தெடுப்போம். இதுபோல பல உதாரணங்கள் இருக்கிறது. அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கேட்டார், மகாபாரத போரில் என்னுடைய சேனை வேண்டுமா அல்லது நான் சாரதியாக வரட்டுமா என்று கேட்டார். அப்போது அர்ஜுனன் உயர்ந்த தர்மமான பகவான் கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தான். இன்னொரு உதாரணம், பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தபோது தர்மர் 6 கேள்விகளை கேட்டான். அதில் ஒரு கேள்வி, எது உயர்ந்த தர்மம்? அந்த கேள்விக்கு பகவான் விஷ்ணு என்ற பதிலை பீஷ்மர் கூறினார். இந்த நிகழ்வுகளின் மூலம் நாம் என்ன அறியலாம்? பகவானை தேர்ந்தெடுப்பதுதான் உயர்ந்த தர்மம். அந்த உயர்ந்த தர்மத்தை நாம் கடைபிடித்து பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம்.